நாம் மேம்படுவதாக இந்த நாளிலே வார்த்தைகளை நாம் கடந்து போகலாம். நாம் தொடர்ந்து சில காலம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதனால் கடந்த வாரங்களே தியானித்தும் இருதயத்தை குறித்து நம்ம தியானத்தை ஞாபகம் இருக்கா? இருக்கிறது இல்லை. எப்படிப்பட்ட இருதயம்லாம் தேவை என்று சொல்லி முதலாவது தியானித்து ஆண்டவருக்கு பிரியமான இருதயங்கள் உற்சாகமுள்ள இருதயமாக இருக்கணும், சுத்த இருதயமாக இருக்கணும். அடுத்ததாகவே தேவனுக்காக வாழ்வதை தீர்மானிக்கப்படுகிற இருதயமாக இருக்க வேண்டும். கடந்த வாரம் என்ன தியானித்தோம்? பொருளாசை, அவமதிக்கிற இருதயம் இருக்கக்கூடாது. இரண்டாவது, பொருளாசை நிறைந்த இருதயம் இருக்கக்கூடாது. மூன்றாவது, மறந்துட்டீங்களா? வழுவி போகிற இருதயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதிக்குள்ளே நாம் கடந்து போகலாம். என்னோடு கூட தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகத்திலே எடுத்துக்கொள். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்கிறது. 1 ராஜாக்கள் 8:40. தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திர இதயத்தையும் அறிந்திருக்கிறாதலால் நீர் அவனவன் இதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலனளிக்க வேண்டும் சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே நான் வாசித்த பகுதியை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது தேவனை குறித்து இந்த நாளிலே எவ்வளவாய் சொல்லப்பட்டதான காரியங்களை பார்க்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், கர்த்தர் எல்லா மனுஷனுடைய இருதயத்தையும் அறிந்திருக்க ஒரே தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேறு ஒருவரும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியாது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அதனால் இருதயத்தை அறிகிற தேவன் அவனோடு இருதயத்தின்படி அவனோடு நீங்க என்ன செய்ய வேண்டுமா? பலன் அளிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப அவனவனுக்கு அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னால் ஆண்டவர் இங்கே சங்கீதமாக சொல்கிறதை பார்க்கிறோம். தேவரே அவனவனுடைய இருதயத்திற்கு ஏற்றார் போல பலன் அளிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா மனுஷனுடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிறவர் நீர் ஒருவரே இருக்கிறீர். அல்லேலூயா. அநேக நாள் இதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் இதயங்களை அறிந்திருக்கிறவர், ஆராய்ந்து பார்க்கிறவர், உள்ள திரைகளை சொல்லி தருகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்கிறது எல்லா மனுஷனுடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்னே வெளியரங்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இங்க மீன்கள் அவமதிக்கிற போது நாம் தியானித்தோம். அங்க யாருக்கும் தெரியாது, ஆனா கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கால வெளியிலும் நாம் அப்படியே தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்ன என்று சொன்னால், இந்த நாளிலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாய் இருக்கிறதான சில இருதயங்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சில தடையா இருக்கிறது. முதல்ல பார்த்தா கர்த்தருக்கு எப்படிப்பட்ட இருதயம் தேவைன்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாய் பார்க்கப்படும் போது ஆண்டவர் அருவருக்கிறதான இருதயம் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாய் இருக்கிறதான இருதயம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையை கனிக்கூடாமல் இருக்கும்படியாய், ஆவிக்குரிய வாழ்க்கை நான் தேவனோடு கூட இருக்கக்கூடாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கை நான் இன்னும் தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்காதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கை நான் அனலாய் இல்லாதபடிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை நான் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்த கனிகளை கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக தடைகள் உண்டு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாள் எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துட்டு தான் போயிடுறோம். அபிஷேகம் இல்லை, ஜெபம் அதே ஜெபங்கள், அதே வேத வாசிப்பு, அதே நிலைகள் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது விசுவாசியானவர் குழந்தை போல நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானது தேவன் எதிர்பார்க்கிறார், தேவன் விரும்புகிறார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை நாம வளரக்கூடாதபடிக்கு நமக்குள்ள இருதயத்திற்குள்ளே அநேக தடையான காரியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அழகை பவுல் சொல்கிறார், காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க? குழந்தையாகவே இருக்கிறீர்கள். ஏன்னா குழந்தையா இருக்கிறதுக்காக ஆண்டவர் வச்சில்லை. அல்லேலூயா. அது குழந்தை பிறந்த அந்த குழந்தை நாளுக்கு நாள் வருட கணக்கில் அது வளரும் போதுதான் அதை பெற்றோருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அது இருக்கிற வண்ணமாக இருந்தேன்னு சொன்னால் அதை காட்டிலும் துக்கம் உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. அப்ப
அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வளரக்கூடாது இருக்கிறதான தடை என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படிப்பட்ட இருதயம் இருக்கக்கூடாது? ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனை விட்டு பிரிக்கிற எப்பேற்பட்ட இருதயம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 24ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள் லூக்காவிலே நாம் வாசிக்கிறோம். அவர் எம்மாவூர் சீஷர்கள் 2 பேர் அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது இயேசுவும் அவரோடு கூட நடந்து என்ன செஞ்சாரா? போனார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு போகிற போது அவரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் துக்கமுகமா இருக்கிறது என்ன என்று சொல்லி கேட்கும் போது நடந்த காரியத்தெல்லாம் சொல்ல, இயேசு கிறிஸ்து இருந்தாரு, அவர் எங்க கூட இருந்தாரு, அவர் ஏனமாய் அற்புதங்களை செஞ்சாரு, அடையாளங்களை செஞ்சாரு, அவர் எளியா நாங்கள் நினைச்சோம். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், அவர் மரித்தாரு, அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரு. சிலர் சொல்லுகிறார்கள் உயிரோடு கூட எழுந்தான்னு சொல்றாங்க. ஆனால் அவர் உயிர் எழுந்தாரா எலியான் எங்களுக்கு தெரியவில்லை. அவருடைய சரீரத்தை கல்லறைக்குள்ள போய் பார்த்து என்ன செய்யல, காணல. அவர் தான் எங்களை மீட்டு ரட்சிக்கிற மீட்பர் என்று நாங்கள் நினைத்தோம் என்று சொல்லி துக்க முகத்தோடு கூட அவரோடு கூட கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. இயேசு அவர்களை இயேசுவை அவர் அறியாது இருந்தபடினாலே இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டு கடந்து போனாலும் கூட ஆண்டவர் அவரோடு கூட பேசும்போது அதிகாரமுடையவராக பேசுகிறார். ஒரு ஆசாரியனை போல கர்த்தர் பேசுகிறார். ஒரு தீர்க்கதரிசியை போல கர்த்தர் பேசுகிறார். அவரோடு பேசும்போது ஒரு குருவை போல, ஒரு வேத பாரகரை போல சகலத்தையும் அறிந்திருக்கிறபடினாலே வேத வசனங்களை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பேசும்போது சாதாரணமாக பேசுகிறவர் அல்ல, அவர் வார்த்தைகளை வேத வசனங்களை கொண்டு நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவச்சனமே இங்க அவனமாய் பேசும்போதுதான் நாம் வாசித்த 25 வசனம் சொல்கிறது, அப்போது அவர் அவளை நோக்கி, தீர்க்கதரிசி சொன்ன யாவை விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே அந்த 2 சீஷரையும் திட்டுகிற அல்லது கடிந்து கொள்ளுகிறதானே, கோபித்துக் கொள்ளுகிறதானே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில இவர் எப்படியா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கைகளுக்கு தடையா இருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, எனக்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டு போகிறார். ஆண்டவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள். ஆண்டவர்களுக்கு அநேக அவர் மறிக்க போகிறதையும் அவர் உயிரோடு கூட எழும்ப போகிறதையும் இவளுக்கு பல முறை பல இடங்களிலே ஊழியங்களில் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவாலயத்துக்கு கொண்டு போற நான் இடித்து 3 நாளைக்குள்ள என்ன செய்யறாரு, கட்டுவே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மரணத்தை குறித்து பேசினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவர் சிலுவைக்குள்ள போகிறதுக்கு முன்னே எவனமாய் பாவினை கையில என்ன செய்ய போறேன், ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன், என்னை அவர் கொண்டு கொண்டு போவாங்க, சிலுவை அறிவாங்க, 3ஆம் நாள் என்ன செய்வேன், உயிரோடு கூட எழுந்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவையெல்லாம் இவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த 3 ஆண்டு காலங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தாலும் கூட வேத வாக்கியத்தின்படி கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். ஆனா இவங்க என்ன எப்படிதான் இருக்கிறாங்க, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இப்போது பேசும்போது சொல்லுகிறார் 26 இயேசு கிறிஸ்து விதமாக பாடுபடுவோம் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்குகள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார், ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுதல், ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய வருகையானது இந்த வேத பகுதியில் எதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதா, ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியானது காலத்தை காண்பிக்கிற கண்ணாடியா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதத்தை பார்க்கும்போது கடந்த கால பழையேற்பாட்டுடைய பரிசுத்தவான்கள், அவருடைய விசுவாச வாழ்க்கைகள், அவருடைய யுத்தங்கள், அவருடைய போராட்டங்கள், அவர் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் நமக்கு காண்பிக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்குரிய காரியங்களை பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளுடைய காலங்களை எல்லாம் குறித்து நாம் பார்க்கும் போது எல்லா தீர்க்கதரிசிகளையும் யாரை குறித்து எழுதி வைத்திருக்கிறார்களா, இயேசு கிறிஸ்துவை குறித்தும், அவருடைய பிறப்பை குறித்தும், அவருடைய மரணத்தை குறித்தும், அவருடைய வருகை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏசாயா 53 பார்க்கிறோம் இல்லையா, ஆண்டவர் சொல்ற வார்த்தை எல்லாம் அவருடைய மரணத்தை குறித்து ஏசாயா முழுவதுமாய் அதை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயாவை பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் என்று எழுதப்பட்டிருப்பதை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. இவனுமாய் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவருடைய
வரக்கூடிய மரணங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதை இயேசு சொல்கிறார், என் முதுகை படைச்சாலை போல உழுதார் என்று வாசிக்கிறோம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவர் அந்த கேடு அடைந்தார். அவனமாக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்தும், இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்தும், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் திட்டமாய் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த 3 வருஷம் நடத்தினாரோ எப்படியாய் நடத்தினாரா? வார்த்தைகளை கொண்டு நடத்தினார். அல்லேலூயா. வசனங்களை கொண்டு நடத்தினார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்திலே போகும்போது இயேசு 61ஆம் அதிகாரத்தை வாசித்து சொல்லுகிறார், என்னை குறித்து இவனமாய் புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறதான இந்த சீஷர்கள் இப்ப எப்படி போயிட்டு இருக்கிறாங்க? மந்த இதயமாய் துக்க முகத்தோடு கூட ஒருவர் இருந்தாரே, அவர் போய்விட்டார் என்று சொல்லி கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற காரியம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வேதனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பது என்ன? இன்னைக்கு நம்முடைய இருதயம் மந்த இருதயமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லையா? காலையில மந்த இருதயம் சொல்றீங்களா அப்படின்னா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. இல்ல, அநேகருக்கு சொல்லுவோம் மந்தமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்? அவர் இருக்க வேண்டிய அந்த உற்சாகம் இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. எதை குறித்தும் ஆர்வம் இல்லாது இருக்கிற ஒரு இருதயம், எதை குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியில்லாத இருதயம் அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க கர்த்தரோடு கூட இருக்க முடியாம அல்லது கர்த்தரோடு உறவாட முடியாம இருப்பதற்கு எனக்கு என்ன காரணம் சொன்னா, நமக்குள்ள இருக்கிற இந்த மந்த இருதயம் தான். அல்லேலூயா. ஒரு ஆபீஸுக்கு கடந்து போவதற்கு இருக்கிற உற்சாக இருதயம் ஒரு ஆலய ஆராதனைக்கு வரும்போது இருக்குதா? சொல்லுங்களேன், இருக்குதா? 8:30 மணிக்கு பஞ்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா இப்பெல்லாம் தப்பு வைக்கிறோம். இல்லை, 8:30 மணிக்கு நான் 8:20க்கெல்லாம் அடிச்சு பிடிச்சி டிஃபன் பண்றோமோ இல்லையோ சேர்த்து எடுத்துட்டு வேகமா என்ன செய்யறோம்? ஊடுறோம். அந்த இருதயம் ஆராதனைக்கு வரும்போது என்ன செய்யறது இல்லை? இதான் அந்த இருதயம். அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதில் ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படியாய் ஒரு உலகத்துக்கு ஓடும் போது அவ்வளவு ஒரு வாட்சியாய் உற்சாகமாய் கொஞ்சம் லைட்டா போன சேலரி பிடிச்சிருவாங்க, ஒரு இயல் போயிடும் சியல் போயிடும் சொல்லி பயந்து அவனமாய் ஓடுகிறே அந்த இருதயம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறதா? மந்த இருதயமா இருக்கிறது. நான் 8:30 மணிக்கு போனா யார் கேட்க போறது? 10 மணிக்கு போனா யார் கேட்க போறது? 9 மணிக்கு போனா யார் கேட்க போறது? பாஸ்டர் மைக்கில் வாரம் சொல்றத வழக்கமா சொல்லிட்டு போறார். அல்லேலூயா. எனக்கு அநேகர் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா. நீ புத்தி இல்லாத மந்த இருதயமா உன்னுடைய வாழ்க்கை இருக்குமானால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எப்படி? நீ தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வது எப்படி? தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை புரிந்து கொள்வது எப்படி? நீ தேவனுக்கு முன்பதாக கர்த்தருடைய சத்தியத்தை உன் வாழ்க்கையை நீ அறிந்து கொள்ள முடியாதபடி பிசாசானவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேகருடைய இருதயங்களை மந்தமாக வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு வேதம் தான் நமக்கு பெரிய புத்தகம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அதிகமாய் அச்சடிக்கப்பட்ட புத்தகம். அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் உயிரை கொடுத்து இந்த புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது விடையேறு பெற்றதாக இருக்கிறது. மார்ட்டின் லூதர் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த வேத புத்தகத்தை எடுத்தவர் படித்ததினாலதான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்கிற ஒரே ஒரு சத்தியத்தை படித்த ஒரு வார்த்தை நிமித்தாக தான் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கிறிஸ்துவ வாழ்க்கையை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. எனக்கு இந்த வேத புத்தகம் எத்தனையோ மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த வேத புத்தகத்தை படித்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த நாட்களை கர்த்தருக்காக எழுதி பிரகாசிக்கிறார்கள். ஆனா இன்னும் அநேகருடைய இருதயம் எப்படி இருக்கிறது? மந்தமாகவே இருக்கிறது. பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றதுல அன்னைக்கு பண்ண அதே 1/2 மணி நேரம் ஜெபம், 10 நிமிடம் ஜெபம் அல்லது 1 மணி நேரம் ஜெபம், அது எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மந்த இருதயமா இருக்கிறது. அதே ஒரு அதிகாரம் கடமைக்கு படிச்சுட்டு அது புரியுதா புரியலையா, அது என்னத்துக்கு சொல்லியிருக்கிறது, எந்த வசனத்தையும் தியானிக்காம எடுத்து வைத்துட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவ சபையை இன்னைக்கு காலத்தை காண்பிக்கிற இந்த கண்ணாடி இருக்கிற இந்த வேத ரகசியங்களை பரிசுத்தவான்கள் நமக்கு கொடுத்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிற இந்த வேத ரகசியங்களை நீங்களும் நானும் சரியாய் விலகிக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு தெளிந்த புத்தி இல்லாம இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்க முடியும். கிறிஸ்தவனாய் இருந்தோம் சொல்லிக்கலாம், ஆனால் எத்தனை ஆண்டு காலம் இருப்பது அல்ல. என் இருதயம் கர்த்தருக்காக கொடுக்கப்பட்ட நாட்களை கர்த்தர் தெரிந்து கொண்ட நாள் முதல் கொண்டு நான் வாழ்கிற காலம் வரைக்கும் என் இருதயம் எவ்வளவு உற்சாகமாக இருந்தது,
நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு வளர்ந்திருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு நான் எவ்வளவு கனி கொடுத்திருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கை இதயத்துல எவ்வளவு நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறேன், என் வேத ரகசியங்கள்லாம் அறிந்து கொள்ளபடி என் இதயத்தை எவ்வளவு நான் சாய்த்திருக்கிறேன் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு பேப்பர் கொடுத்துட்டு நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு ஆண்டவருக்காக வாழ்ந்ததை நீங்க அப்படியே கொஞ்சம் கணக்கு போட்டு ஒரு % மார்க் போடுங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் 100 போடுவோம், எத்தனை பேர் 80 போடுவோம், 90 போடுவோம், 70 போடுவோம், 60 போடுவோம், 50 போடுவோம், நமக்கே தெரியாது. மொத்தமாக ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுமே தவிர நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக 100% வாழ்கிற வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 30 அல்ல 60 அல்ல 100 மடங்கு பலனை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. எனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வேணும்னு சொன்னா என் இருதயம் எப்படி இருக்கக்கூடாது, மந்த இதயமாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு இந்த வேத ரகசியம் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்த பின்பு இப்ப அவங்க சொல்றாங்க பாருங்க 32ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி வழியிலே அவர் தம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். அது வரைக்கும் அந்த இதயத்துக்குள்ள ஆவிக்குரிய அனல் இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. அபிஷேக தைலம் நமக்கு எவ்வளவு அவசியமோ இதயத்துக்குள்ளே கர்த்தரை தேடுகிற, கர்த்தருக்குள்ளே பிரகாசிக்கிற, கொழுந்து விட்டு எரிகிறதான இருதயம் நமக்குள்ள அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு டிவிக்கு முன்ன அமர்ந்து மற்றவங்க சொல்ற தீர்க்க தரிசனத்தெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பேப்பர் எடுத்து எழுதுறோம், பேனா எடுத்து எழுதுறோம். எவ்வளோமா இவர் சொல்லிட்டு நான் குறை சொல்லவில்லை. எத்தனை பேருடைய வாழ்க்கை சொல்றதெல்லாம் நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க சொல்ற வசனத்தை பார்க்கிறோம். இந்த வேதம் அதிகமாக நமக்கு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வேதத்தில் உட்கார்ந்து நீ முழு மனதோடு கூட நீ படித்து ஆராய்ந்து அறிந்து கொள்வேன் சொன்னால் கர்த்தருடைய ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதி வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியினால் ஊற்று என்று சொன்ன கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு மற்றவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை நாடி ஓடுகிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை மாத்திரம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நான் தேவ சமூகத்தில் அறிந்து கடந்த காலத்தை குறித்தும் நிகழ்காலத்தை குறித்தும் வருங்காலத்தை குறித்தும் கர்த்தருடைய வருகை குறித்தும் நான் அறிந்து கொள்ளபடியா தேவன் அநேக வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு எல்லாருமே சங்கீதம் படிக்கிற, நீதிமொழி படிக்கிறோம். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்தை எத்தனை முறை படிச்சிருக்கிறான்னு சொன்னா சொல்லுங்களேன். எத்தனை முறை படிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா ஒன்று சொல்லுவோம், எனக்கு புரியல. அவரோட 3 அதிகாரங்கள் சபை குறித்து படிச்சிருப்போம். அதுக்கு மேலே வருகிறதான 7 விதமான நிலைகள், வாதிகள், அதை குறித்து நாம் என்ன செய்யறதில்லை, படிக்கிறது இல்லை. சொன்னா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் நீங்கள் சொல்றதோடு தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்க படிச்சு பாருங்க, வேதத்தை அறிந்து பாருங்க. ஆண்டவரே இவரோட பேசின தேவன் என்னோட பேசணும் கேட்டு பாருங்க. உங்க இருதயத்தை கர்த்தருடைய பக்கமா திருப்புங்க. உங்க இருதயத்தில் ஒரு அனலை கொள்ளுங்க. உங்க இருதயத்தில் ஒரு உற்சாகத்தை கர்த்தருக்காக நீங்க கொள்ளுங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும் போது கர்த்தர் கூடவே பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உலகத்தில் அநேக ரகசியங்கள், அநேக தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு வேதங்களை புரட்டி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் சுய நலனுக்காக, சுய லாபத்திற்காக அநேக தீர்க்கதரிசன வருஷங்கள் என்ன செய்திருக்குது, மாறிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தீர்க்கதரிசனம் நம்புறோம், எனக்கு நல்லதுதான், வேண்டாம்னு சொல்லல. கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை இந்த வேதத்தின் அடிப்படையில் இருந்தால் அது உண்மையான தீர்க்கதரிசனம். அல்லேலூயா. இந்த வேதத்துக்கு புறம்பா இருக்குமானால், மற்றவர்கள் மெச்சிக்கொள்ளத்தக்கதா இருக்குமானால், ஒருவேளை அது கிரியை நடப்பிக்க கூடாத வார்த்தையா இருக்குமானால் அது மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் சொன்னார் பழைய ஏற்பாட்டில். நான் ஒரு மனுஷனுக்கு தீர்க்க சொல்லியிருப்பேன்னு சொன்னால் நான் சொன்னதை நிறைவேற்றினால் அது என்னுடைய வார்த்தை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அது நிறைவேறாமல் போனால் அது அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்று நீங்கள் திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு இந்த வேதத்தில் அமர்ந்து நீங்க முழங்கால் நின்று நீங்க ஜெபம் பண்ணி இந்த வேத வசனங்களை நீங்க தெளிவா நீங்க தொடர்ந்து படிங்க. கர்த்தர் உங்களுக்கு சகல ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு அப்பேற்பட்ட இருதயம் தான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. வேதம் சொல்லி நம்ம எல்லாம் தெரிந்த வேதத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுல பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக பரிசுத்த வேத எழுத்துக்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம்
சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தெரியாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே வாசிக்கிற வேத பகுதியிலே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது திட்டமாக அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். நீ சிறு வயது முதல் கொண்டு கற்றுக்கொண்டிருக்கிற வேத ரகசியங்கள் குறித்து, வேத வார்த்தைகள் குறித்து திட்டமாய் பவுல் பேசுகிறதான வார்த்தை குறித்து பார்க்கிறோம். பவுல் எதை குறித்து சொல்லுகிறார்? இவையெல்லாம் எவைகளுக்காக இருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் பலனடையும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தன்னை சீர்படுத்திக் கொள்ளும்படியாக வேத ரகசியங்கள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருபுறமா கருப்புள்ள பட்டயம் என்று நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிற வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறக்கணும். அல்ல தூங்கி எழுந்து அப்படி உட்கார்ந்துட்டு ஏதோ ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு கடமைக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ஓடுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. படிச்சா உட்கார்ந்து ஒரு அதிகாரத்தை 2 முறை ஆகிலும் 3 முறை ஆகிலும் அதை தெளிவாய் படித்து அதை புரிந்து கொண்டு கர்த்தர் கூட இன்னைக்கு என்ன பேசினார் அந்த வசனத்தாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அண்டர்லைன் பண்ணி இதெல்லாம் ஏன் அந்த வசனம் சொல்லப்படுகிறது நாம தியானித்து படிக்கிற ஒரு உன்னதமான ஒரு புத்தகம் தான் கர்த்தருடைய வேதம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இவ்வளவுகளுக்கு சொல்லி கொடுத்தோம், கற்றுக் கொடுத்தோம், நீங்க ஒன்னும் எப்படிதான் இருக்கிறீங்க, புத்தி இல்லாத மந்த இதயம் கொண்டவர்களா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ சபையில் இருக்கிற நம்முடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும். திறக்கப்படும் போது நாம் தேவனுடைய வார்த்தை நாம் என்ன செய்கிறோமா அறிந்து கொள்கிறோம். அதே 24வது லூக்கால 45 சொல்கிறது, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து. அல்லேலூயா. அப்ப இருதயம் திறக்கப்படாமல் படிக்கிற வார்த்தைகள் பிரோஜனம் இல்லாதவர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது அவர் இருதயத்தை தேவன் திறந்தார். லீதியா நாங்க வேதத்தை வாசிக்கிற பவுல் பிரசங்கிக்கிற போது அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்படி கர்த்தர் என்ன செய்தாரா, இருதயத்தை தேவன் திறந்தார். அல்லேலூயா. அப்ப இருதயம் திறக்கப்பட்டால் தான், இருதயத்தை நாம் திறக்கும்படி தேவனுடைய கரத்தை நம்மை ஒப்பு கொடுத்தால் தான் தேவ வார்த்தைகளை நாம் திட்டமாய் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எத்தனை முறை படிச்சு முடிச்சு என்பது அல்ல, இந்த வேதத்தை நான் படித்து நான் என்ன கற்றுக்கொண்டேன், ஆண்டவருடைய நோடுகளை என்ன பேசினார், நான் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு எங்கெல்லாம் வேதம் சொல்லியிருக்கிறது, ஆசீர்வாதத்துக்கு நிறைய சொல்லியிருக்கிறது, அதெல்லாம் போடிட்டு வச்சிருக்கிறோம். ஆனா தேவனுடைய வருகை சுகமா இருக்கிறது, வருகையில் என்னெல்லாம் நடக்க போகிறது, வருகை எப்படிப்பட்டதா இருக்க போகுது, வருகையில யாரெல்லாம் போக போறாங்க, இதெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டுமா, தியானிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிறப்பு முடிச்சிட்டோம் இல்லை, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆராதனை முடிச்சிடும். ஆனா ஒரே ஒரு ஆராதனை இருக்கிறது, இயேசுவின் வருகையின் ஆராதனை. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற கடைசி காலத்து சபை எதுக்கு ஆயத்தப்படணும், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியால் புத்தி உள்ள இருதயம் உள்ளவர்களாக மந்த இருதயத்தை மாற்றி அவரோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாய் பார்க்கும்போது அதே வேதம் 24 பார்க்கும்போது எப்பேற்பட்ட இருதயம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்குது என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 24ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம். ஒன்று மந்த இருதயம், இரண்டாவது எப்பேற்பட்ட இருதயமா, சந்தேகமான ஒரு இருதயம். அல்லேலூயா. இருக்குதா இல்லையா? சந்தேக இருதயம் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில சந்தேகத்தினாலே வாழ்க்கை போனவங்க அதே பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க வாழ்க்கையில. இந்த சந்தேகம் நிறைந்திருக்கிற ஒரு இருதயம், எல்லாவற்றுக்கும் மருந்து கண்டுபிடிக்கலாம், ஆனா சந்தேகத்துக்கு என்ன செய்ய முடியாது, மருந்து கண்டுபிடிக்கவே முடியாது. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கணவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை, மனைவியுடைய வாழ்க்கையில பிரச்சனை, அங்க போகும்போதெல்லாம் என்ன செய்யறாங்க, சொல்லும் போதெல்லாம் இவர் இப்படியா இருக்கிறார், இப்படியாய் போகிறார், இவர் மேல எனக்கு பயமா இருக்குது, எல்லாம் நம்ம மேல இவருக்கு சந்தேகம். இந்த சந்தேக இருதயம் யாருக்குள்ள இருக்கிறதோ
அவங்க வாழ்க்கையில நிலையாய் ஒரே நிலையாய் சிந்தையாய் இருக்கவே முடியாது. இங்க பேசிட்டே இருப்பாங்க, சிந்தை என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எங்கேயோ ஓடிட்டே இருக்கிற இல்லையா? அப்படி அநேகருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். தெய்வ சபை ஆண்டவர் இந்த சிஷ்யர்களை பார்த்து கேட்கிறார். அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், தரிசனமாய் இருக்கிறார், அவளுக்கு பிரசன்னமாய் இருக்கிறார், அவங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் ஆண்டவர் மீண்டும் அவர்களுக்கு தரிசனமாகிற போது ஆண்டவர் அவங்க காண்றாங்க. அவருக்குள்ள ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் கேட்கும் போது அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனாலும் அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறதா, சந்தேகமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தெய்வ சபையே, இது சந்தேகம் என்கிற நிலை ஒரு மனுஷனுக்குள்ள எந்த காலத்திலும் வரக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு சந்தேகம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதத்தை அறியக்கூடிய டவுட் என்னன்னு கேட்கலாமே தவிர ஆண்டவரையே சந்தேகப்படக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில காரியங்களை சந்தேகப்பட்டு விழுந்து போனவர்கள் அநேகரா இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? அநேக பிரச்சனை கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? பைபிள் உண்மையா இல்லையா? இல்லையா? இன்னைக்கு அநேக காரியங்கள் பரிசுத்தாவி இருக்கிறதா இல்லையா? இப்படி அநேக கேள்விகளை சந்தேகமா கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், அவர் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சந்தேக இறுதி நமக்குள்ள வந்து விடுகிறது. அங்கே தோமாவை குறித்து வாசிக்கிறோம். தோமா ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தி சொல்லப்படுகிறது. அவர் தரிசனமான செய்தி யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா தோமா சொல்கிறார், அவர் வந்து நிற்கிறோம், நான் அவருடைய விழாவினுடைய கையை போட்டு பார்க்கணும், அவருடைய கைகளில் விரலை போட்டு பார்த்தார் வழியே நான் என்ன செய்ய மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன். என்ன இருதயம் சந்தேகிக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறாரா, உயிர்த்தெழவில்லையா? இயேசு உயிர்த்தெழுந்தால் இதெல்லாம் நான் செய்து பார்த்து அவருடைய சரீரத்தை நான் தொட்டால் மாத்திரம் என்ன செய்வேன், விசுவாசிப்பேன் என்று தோமா சொல்கிறார். 3 ஆண்டு காலங்கள் ஆண்டவரோடு ஊழியம் செய்து, ஆண்டவரோடு நடந்து, ஆண்டவரோடு சாப்பிட்டு, ஆண்டவரோடு கூட போதனை கேட்டு அற்புதங்களை கண்ட ஒரு தோமாவுடைய வாழ்க்கையில ஒரு சந்தேக வாழ்க்கை இருந்தது. அல்லேலூயா. அந்த சந்தேக வாழ்க்கையினாலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு முன்னாடி சொல்கிறார், தோமாவை நீ சொன்னபடி வந்து செய்து பார்த்து சொல்லும்போது, ஆண்டவரே என் தேவனே சொல்கிற போது ஆண்டவர் சொல்கிறார், நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாததும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு காணாதிருந்து விசுவாசிக்கிற நீங்கள் நானும் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். எனக்கு இருதயமானது முழுமையாய் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும், எல்லா காலத்திலும், எல்லா சூழ்நிலை மத்தியிலே நம்முடைய இருதயம் ஆண்டவரை மாத்திரம் என்ன செய்யணுமா, முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சந்தேகம் என்கிற இருதயம் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்கிறது. வாசித்தம் என்று சொன்னால் மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே அங்க வாசிக்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நடு ஜாமத்திலே கடந்து வருகிறார். அவர் கடந்து வருகிற போது காற்றுகள் பலமாய் இருக்கிறது குறித்து வேதம் நமக்கு திட்டமாய் சொல்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் அதில் பிசாசு ஆவேசம் என்று அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது பேதுரு சொல்றார் பாருங்க, 14ஆம் அதிகாரத்தில் 24 வசனத்திலே பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் தலத்து மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் என்று வாசிக்கிறோம். பேதுரு, ஆண்டவரே நீர் தான் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நடந்து வரேன்னு சொல்லல. பேதுரு அங்க ஒரு கொஸ்டின் போடுறார், அங்க ஒரு சந்தேகத்தை வைக்கிறார். நீரே ஆனால். அல்லேலூயா. தேவனுடைய சாயலை அறிந்திருக்கிறவர், தேவனுடைய வார்த்தை அறிந்திருக்கிறவர் மனுஷர். வேதம் சொல்கிறது, மகதலேனா மரியாள் அங்கே போய் கல்லடத்திலே ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறார். தேடுகிற போது அவர் அழுது கொண்டு அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, மரியாளே என்று சொன்னார். சொன்ன உடனே நம்ம என்ன சொன்னாங்க, ரபுனி என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்ற, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, நான் தான் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. சொன்ன பிறகும் இவங்க கேட்கிறாரு, நீரே ஆனால். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ஐயம் ஏற்படுகிறது, ஒரு பெரிய சந்தேகத்தை வைத்திருக்கிறார். இது ஆண்டவரா, ஆண்டவர் இல்லையா, ஆண்டவரை போல ரூபம் கொண்டிருக்கிற ஆவியை என்கிற ஒரு பெருத்த பயமும் சந்தேகமும் அவளுக்குள்ளே வந்ததுனாலே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நீங்க நான் என்ன செய்யறேன், நடந்து நான் வருகிறேன் சொல்லி ஆண்டவர் நடந்து வா என்று சொல்லுகிறார். அவன் நடந்து போகிறான். அவன் இதயத்துக்குள்ளே அநேக சந்தேக காரியங்கள் அவனுக்குள்ளே இருந்தது. அந்த சந்தேகத்தையும் அந்த பயத்தையும் பார்த்து அவன் அமர்ந்து போகிறான். அமர்ந்து போகிற போது 31ஆம் வசனம், உடனே இயேசு கையை நீட்டி அவனை
பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கல, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. எத்தனையோ ஆண்டு காலங்கள் தேவன் வார்த்தைகளையும் வசனங்களையும் ஆவிக்குரிய சத்தியங்களையும் அநேக வேத வாக்குகளையும் அநேக விதமான வாக்குத்தத்தங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா ஏன் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறல என்று சொன்னால், நிறைவேறுமா நிறைவேறாமல் இருக்குமா? இது ஆண்டவர் தான் கொடுத்தாரா இல்லை நானா எடுத்துட்டேன்னா இது எப்போ நிறைவேறும்? இந்த முழு சந்தேகமும் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் என்ன? இந்த சந்தேக குணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அழகாக ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து ரோமர் 4 வாசிக்கும் போது, அவன் கர்ப்பம் செத்து போன பின்போ, எங்க ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போன பின்போ, அவன் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை குறித்து சற்றும் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசித்தபடினாலே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. சற்றும் சந்தேகப்படாம கர்த்தர் செய்வார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது எப்போ செய்வார் தெரியாது, ஆனா செஞ்சு முடிச்சிருவார். அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றி முடிப்பார். எப்போ முடிப்பார் தெரியாது, ஆனா நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அவரின் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அந்த விசுவாசம் நமக்குள்ள அவசியம். அவள் அழகா சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறேன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இதுதான் முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சமூகத்துல நமக்குள்ள சற்று ஆகிலும் அவிசுவாசமோ சந்தேகமோ வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்குரிய வாழ்க்கையிலும் சந்தேகம் வரக்கூடாது, குடும்ப வாழ்க்கையிலும் சந்தேகம் வரக்கூடாது. அனுபடியா ஒரு பிரயாணத்திற்காக பெங்களூர் பகுதி வரைக்கும் கடந்து போயிட்டு திரும்பி வந்து கொண்டு இருக்கு. வருகிற போது அம்மா அந்த ட்ரெயினில் ஏறினாங்க. அவங்க அண்டர்ஸ்டூட் ஏறினாங்க. ஏறிட்டு அவங்களோடு கூட ஒரு வயது வந்த பிள்ளை அவர்கள் அழைத்து கொண்டு வந்தாங்க. வந்த பிறகு நானும் சில போதெல்லாம் போயிருந்தபடினாலே நாங்கள் கொஞ்சம் உட்காந்துட்டோம். சரி, அவளை பார்த்து நீங்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அமர்வதற்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட கொஞ்சம் பேர் நேரம் அமர்ந்து கொண்டு வந்தார்கள். இப்படியே வரும்போது அவங்க கொஞ்ச நேரம் வச்சு பேச அப்படிங்கெல்லாம் யாரும் கேட்கும்போது நாங்கள் பாஸ்ட் ஒரு காரியத்திற்காக போய் கொண்டிருக்கிற போது அவங்க வேதனையோடு கூட அழுகையோடு அவங்க காரியத்தை சொன்னாங்க. என்னன்னு சொன்னால், நான் திருமணம் முடித்தேன், நான் பெங்களூர் பட்டத்தை வாழ்க்கைப்பட்டிருக்கிறேன், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். திருமணம் ஆனவர்கள் என் கணவருக்கு என் மேல என்ன உண்டு? சந்தேகம் உண்டு. அவர் எப்போதுமே சந்தேகப்படுவார். யாரோடு கூட என்ன செய்யப்படாது? பேச விட மாட்டார். அவர் பேச விடாமல் சந்தேகப்பட்டார். நானும் சகித்து வாழ்ந்துட்டேன். எனக்கும் பிள்ளைங்க பிறந்து, எனக்கும் பொண்ணு பிறந்து வளர்ந்து வாலிப பிள்ளையாயிடுச்சு. இப்ப யாரு மேல சந்தேகம்? அவருக்கு பொண்ணு மேல சந்தேகம். பொண்ணு எங்க போகுது, எங்க வருது என்கிற இந்த சந்தேகம். என்னை சந்தேகப்பட்டால் பரவாயில்ல, என்னுடைய மகளை என்ன செய்தார்? இப்போ சந்தேகப்படுவதனாலே நிம்மதியாக வாழ முடியாமல் நான் திரும்பி எங்க பெற்றோர் வீட்டுக்கு என்ன செய்யறேன்? என் மகளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன். இதான் சந்தேகம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அன்பு சகலத்தையும் நம்பும். அல்லேலூயா. அன்பு சகலத்தை என்ன செய்யும்? சகிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்மை நம்புகிறார். நம்ம எவ்வளோ தப்பு செய்யறோம், எவ்வளோ நம்முடைய தேவனுக்கு பிரியமில்லாம இருக்கிறோம், ஆனா ஆண்டவர் நம்மை முழுமையை நம்புகிறார். இன்னைக்கு மனம் திரும்ப எனக்கு ரட்சிக்கப்படுவான், இன்னைக்கு பாவரிக்கு செய்ய நம்மை மன்னிக்கிறார், அவருடைய பிள்ளையாய் சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆனா நாமோ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை குறித்து அநேக நிலைகளிலே அவருடைய வார்த்தை குறித்து, ஆண்டவரை குறித்த செய்களை குறித்து இன்னும் கொஸ்டின் மார்க் போட்டு இன்னும் ஆண்டவரை குறித்த சந்தேகத்தோடு கூட தான் என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சந்தேகத்தோடு ஒருபோதும் கிறிஸ்துவண்டை எந்த ஒரு மனுஷனும் நெருங்க முடியாது. பரலோகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு. நரகம் இருக்குதா இல்லையா ஒரு சந்தேகம் இருக்கிறது. செத்த பேர் எங்க போகிறோம் என்கிற சந்தேகம் யாருக்கு இருக்கிறது? கிறிஸ்தவனுக்கே இருக்குது. நிறைய கேள்வி கேட்கிறாங்க. செத்த எங்க போவோம், பரலோகத்தை நீங்க போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. என்ன இருக்கிறது? சந்தேகம் இருக்கிறது. ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா அந்த சந்தேகத்தை கூட கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய முடியாத காரணம் என்ன? நாம் யாக்கோபிடம் வாசிக்கிறோம், நாம் சந்தேகப்படாமல் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ சந்தேகத்தோடு நீ கேட்பாயானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ தேவனோடு ஒன்றி வாழ முடியாது. பிரிக்கப்பட்டு தூரமாய் போக ஒரு இருதயமான வாழ்க்கை மாறி போகும். அல்லேலூயா. இன்னைக்கு வேத மதம் கற்றுக்கொள். இரண்டாவதாக சந்தேகத்தை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு
வாசிச்சு நான் முடித்து விடுகிறேன், நேரம் கடந்து போகிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இதயத்தின் கவலை அதை என்ன செய்யுமா? ஒடுக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற மூன்றாவது ஒரு இருதயம். அல்லேலூயா. ஒன்று மந்த இருதயம் இருக்கக்கூடாது, சந்தேக இருதயம் இருக்கக்கூடாது. மூன்றாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இருதயம் இருக்கக்கூடாதா? கவலை நிறைந்த இருதயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? கவலை நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ அறியத்துக்கு முன்னாடி எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கவலை இருந்துச்சு. ஆனால் ஆண்டவரை அறிந்த பிறகும் கவலை இருக்கா இல்லையா? கட்டாயம் கவலை இருக்கதான் செய்கிறது. அல்லேலூயா. ஆனா இங்க சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம், மனுஷனுடைய இதயத்தில் இருக்கிற கவலை அவன் என்ன செய்யுமா? ஒடுங்கி விடும். எந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு மாம்சத்துல உலகத்தை குறித்தும் உலகத்துக்குரிய காரியங்களை குறித்தும் அவன் கவலைப்படுகிறானோ, அவன் கவலைப்படுகிற போதெல்லாம் அவன் இதயத்துக்குள்ளே உலகத்தை குறித்த பாரம், உலகத்துக்குரிய கவலை, உலகத்துக்குரிய துக்கம் இருக்கிற போதெல்லாம் தேவனை விட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறான். அல்லேலூயா. ஆவிக்குரிய கவலை இருக்கலாம். ஆண்டவரே தேசம் படி போதே, எப்போ ரட்சிங்க ஆண்டவரே, எப்போ வருவீங்க ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே ஜனங்களாம் ரட்சிக்கப்பட போறாங்க அப்படின்னு நினைக்கிறோமே, இது ஆவிக்குரிய கவலை. என்னன்னா ஏன் இப்படி இருக்கிறேன், உன்னை ஏன் இந்த பிரச்சனை தீரல, உன்னைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா, நான் என்ன ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம், நான் வேதத்தை வாசித்து என்ன பிரயோஜனம், இல்லை நான் சோமன் என்ன பிரயோஜனம் இப்படி நினைக்கிறோமே, இது உலகத்துக்குரிய கவலை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கவலையினாலே காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சொல்லுவாங்க, கண்ணத்து மேல என்ன செய்யக்கூடாது? கையை வைக்கக்கூடாது. என்ன கவலையா இருக்கிறேன்னு கேட்பாங்க. ஏன்னா அது ஒரு அடையாளமா வச்சிருக்கிறாங்க. அப்போ அநேகருடைய வாழ்க்கையில உலகத்துடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட என்ன இருக்கிறது? எல்லாம் பிரச்சனையா இருக்கிறது. எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது, எனக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. எல்லாம் கேட்ட காரியம் உனக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. எதை குறித்து கவலைப்பட்டேன்? அதான் ஒரே ஒரு காரியம். டாக்டர் முதற்கொண்டு எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் திரும்ப ஒரே ஒரு கேள்வி கேட்டுன்னு இருக்கிறாங்க. நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் கவலைப்படுற, எதை பற்றி கவலைப்படுறாங்க? நான் சொன்னேன், லாக்டவுன்லையும் கவலைப்படாது சந்தோஷமா இருந்த ஒரு ஆள் நான் தான். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. டாக்டர்கிட்ட நமக்கு ஏதோ ஒரு கவலை ஒரு மனசுல, அதனாலதான் அவருக்கு அந்த மன அழுத்தத்தினால இப்படி வந்திருக்கிறது. ஆனால் உலகத்தை வீட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்கிறாங்க, பாஸ்டர்ஸ் வந்து கேட்கிறாங்க, என்ன பிரச்சனை, என்ன கவலை உனக்கு, ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்கிறாங்க. ஆனால் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நீ ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல். அல்லேலூயா. நான் கவலைப்படுத்தினாலே சரீரத்துல ஒரு முழத்தை என்னால் கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. என்னால் ஒரு முழத்தை குறைக்க முடியுமா? குறைக்க முடியாது. ஆண்டவர் அழகா சொல்ற, தலைமையில் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க காகத்தை பார்க்கிறோம், நீங்க விசேஷித்தமானவளா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில தேவன் என்னை உயர்ந்த இடத்துல கத்தர் வைத்திருக்கிறார். நான் அவருடைய பாதையில வணையப்பட்டிருக்கிறேன். அவருக்கு முன்னால் வெளியேறு பெற்றவனா இருக்கும் போது நான் ஏன் இந்த உலகத்துடைய பிரச்சனைகளையோ உலகத்துடைய காரியங்களையோ எதிர்கால வாழ்க்கை குறித்தோ என் பிள்ளைகளை குறித்தோ என் குடும்பத்தை குறித்தோ நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு யார் இருக்கிறது? என் ஆண்டவர் இருக்கிறார். என்னை பத்தி ஒரு கவலை இருக்கா இல்லையா? நான் வியாதிப்பட்டா அவர் கவலைப்படுவார் இல்லையா? நான் கஷ்டப்பட்டேன்னா அவர் கவலைப்படுவார். அல்லேலூயா. எனக்கு எதெல்லாம் நடக்கிறதோ என்னால் மாத்திரமல்ல, என்னோடு என் ஆண்டவர் கவலைப்படுவார். அல்லேலூயா. அவர் கவலைப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த கவலையை மாற்றும்படியாக அவருடைய வல்லமை ஊற்றுகிற தேவன். அல்லேலூயா. என் கவலையை மாற்ற அவர் இருக்கிறார். என் பிரச்சனையை பார்க்க அவர் இருக்கிறார். என் போராட்டத்தை மாற்ற அவர் இருக்கிறார். என்னுடைய வியாதியை மாற்ற அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் கஷ்டத்தை மாற்ற அவர் என்னோடு இருக்கிறார். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து என்னை பார்க்கிற அதிகமாக கவலைப்படுகிற என் பரலோகத்தின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? எனக்கு அந்த விசுவாசம் நமக்குள்ள அவசியம். எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் இல்லாதனாலதான் எங்க இருக்கிற கவலையெல்லாம் கொண்டு வந்து இருதயத்தில் வச்சு 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 எனக்கு ஆண்டவர் விட்டு தூரம் போறோம். சபைக்கு வரல, சபைக்கு போனா என்ன நடந்துச்சுன்னு கேட்கிற அநேகர் உண்டு. வேத வாசிக்கிறது இல்லை, எந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ள பங்கெடுத்துக் கொள்வது இல்லை. தேவனை விட்டு தூரமாய் போகிறார்கள். சில பேர் பாஸ்டர் பார்த்தா ஓரம் கட்டிட்டு போறாங்க. உண்மையா நடக்கிற காரியம் ஏதோ ஒரு பிரச்சனை குடும்பத்துல வாழ்க்கையில அந்த புயல் ஏற்படுகிற போது உலகத்தை பார்க்கிறார்கள், சூழலை பார்க்கிறார்கள். சூழலை மாத்திரம் என்னோடு
இருக்கிற இயேசு இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில விலகி போவதனாலே கவலை நிரந்தரமாய் மாறி போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை போராட்டம் யாருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னா உலகமே என்னவா மாறி இருக்கும்? கிறிஸ்தவமா மாறி இருக்கும். கிறிஸ்தவெல்லாம் ஒரு வயசு வரைக்கும் இருந்துட்டு போலான்னு வச்சா கிறிஸ்தவம் என்ன செய்திருக்கோம்? எல்லாரும் கிறிஸ்தவெல்லாம் மாறி இருப்பாங்க. கிறிஸ்தவம் எல்லாம் கார் பங்களா வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னா எல்லாம் கிறிஸ்தவெல்லாம் மாறி இருப்பாங்க. கிறிஸ்துவ இந்த கார் பங்களா கொடுக்கிற ஒரு வாழ்க்கையில, கிறிஸ்துவ இந்த பூமிக்குரிய செழிப்பு கொடுக்கிற வாழ்க்கை மாறுறதுனால வேதம் சொல்லுகிறது, அவர் மறுமையிலே நம்மை கொண்டு சேர்த்து நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டு உன்னதமான வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாக தான் தாயின் கருவில் உருவாகிற போதே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது கிடைக்கும், கிடைக்காமல் போகலாம். நம்ம ஒரு நாளைக்கு கார்ல போகலாம், போக முடியாம போகலாம். நம்முடைய வாழ்க்கையில வீடு கட்டலாம், வீடு கட்ட முடியாம போகலாம். இதெல்லாம் இந்த பூமிக்குரிய தேகம் அழிந்து போகும் என்று அழகாய் பவுல் சொல்லுகிறார். ஆனா அழியாது இருக்கிறதான அந்த நித்திய வீட்டுக்குள்ளே போவதற்காக தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒவ்வொருத்தரும் வருகிற போது, தேவையற்றதான காரியங்கள் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அலையாய் எழுப்புகிற போதெல்லாம் ஒன்று மாத்திரம் நினைச்சு கொள்ளுங்க, இதுவும் கடந்து போகும். அல்லேலூயா. எதுவும் நிரந்தரமானது கிடையாது. போன மாசம் நம்ம எதிரே இருந்தோம், ஆனால் இந்த மாசம் அந்த பிரச்சனை நம்ம என்ன செய்யறதில்லை, நினைக்கிறது இதுவும் கடந்து போய்விட்டது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நாம் கடந்து வந்து பண்ணிதான் இருக்கிறோம். அன்னைக்கு ஆரம்பிச்சது 30 வருஷம் முன்னாடி இந்த பிரச்சனை இன்னைக்கு கிடையாது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இன்னைக்கு கிடையாது. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையோ நாளைக்கு மாற்ற தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தேவன் தான் கற்றுக் கொடுக்கிறார். உன் இருதயத்துக்குள்ளே கவலை இருக்குமானால் உன்னை ஒடுக்கி உன்னை உட்கார வைத்து விடும். உன் இருதயத்துக்குள்ளே கவலை இருக்கும் என்றால் உன்னை தனிமைப்படுத்தி விடும். உன் இருதயத்தில் கவலை இருக்குமானால், எதை குறித்து நீ அழுது கொண்டிருப்பாய் ஆனால் எனக்கு உன்னை தனிமைப்படுத்தி சிறையாக்கி வைத்து விடும். அண்ணாளுடைய வாழ்க்கையில கவலை இருந்தது. அவள் ஒடுக்கப்பட்டாள். ஒடுக்கப்பட்ட போது வேதம் சொல்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் ஒரே நாள் வந்தாங்க, உபவாசம் பண்ணியிருப்பாங்க. தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து நல்லா அவள் அழுது புலம்பி சோமனிட்டு போயிட்டா. அதுக்கு முன்னால் துக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. பிரச்சனைக்காக சோமானுங்க, சோமனை தூக்கி ஓரம் போட்டுடுங்க, அதையே சுமந்து கொண்டு அலைந்து கொண்டிராதீர்கள். அல்லேலூயா. பிரச்சனையோடவே நடந்துட்டு இருக்காதீங்க, பிரச்சனையே பேசிட்டு இருக்காதீங்க, பிரச்சனை வச்சு கொண்டே தூங்கி கொண்டு இருக்காதீங்க, பிரச்சனை குறித்தே நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்காதீங்க. பிரச்சனை பிரச்சனையாவே இருக்கட்டும். பிரச்சனைக்கு நடுவிடுக்கிற இயேசு இதயத்தில் அவர் நித்தியமான சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் நான் வைத்து போயிருக்கிற சொன்ன தேவன் உங்கள் இருதயத்துக்குள்ள, உங்கள் குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் ஆளுகை செய்யும்படியா வைத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம், இந்த வேதனை, இந்த வியாதிக்கு மாத்திரத்தை நீங்க போகும்படியா உங்க சமாதானத்தை என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில நீங்க நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த சமாதானம் உங்களுக்குள்ள வருகிற போது உனக்கு முன்ன இருக்கிற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவச்சரமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறது என்ன? முதலாவது மந்த இருதயமா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வேத ரகசியத்தை நல்லா படிக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். பஞ்ச காலங்கள் வரும்போது வேத ரகசியம் கிடைக்காது. கர்த்தருடைய வருகை குறித்தும் கர்த்தருடைய ரகசியம் நமக்கு கொடுக்கப்பட்ட ரத்தத்திற்கு சமய ஓடுவதை பார்க்கலும் இதை நீங்க படிங்க, கர்த்தர் கூட பேசுவார். அல்லேலூயா. இரண்டாவதாக இது நமக்கு திட்டமாய் கொடுக்கிற காரியம் என்ன? சந்தேகமா இருக்காதீங்க. அல்லேலூயா. சந்தேகம் ஆண்டவர் விட்டு நம்ம ரொம்ப தூரம் பிரிச்சிட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு நம்ம ரொம்ப தூரம் பிரிச்சிட்டோம். மூன்றாவது வேதம் சொல்கிறது, கவலை உள்ள இதயத்தோட ஆண்டவர் சமூகத்தில் வராதீங்க. அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன் சொன்ன உடனே மகிழ்ச்சியடைந்த. அவருக்கு இல்லாத, தாவீதுக்கு இல்லாத பிரச்சனை யாருமே கிடையாது. அல்லேலூயா. தாவீது ராஜாவா மாத்திரம் தான் பார்க்கிறோம். அந்த ராஜ்ய பாரம் போன பின்பு அவருடைய வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள், தொல்லைகள், வேதனைகள் அவருடைய வாழ்க்கையில அநேகமாய் இருந்தது. ஆனாலும் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன் சொன்ன உடனே நான் மகிழ்ச்சியா இருந்தேன். அல்லேலூயா. நெருக்கப்பட்டான், உத்தரப்பட்டான், வேதனைப்பட்டான். அதற்கு நடுவில் ஆண்டவருக்குள்ளே தான் இருதயத்திலே ஆண்டவரை களி கூர்ந்து ஆராதித்தபடியினாலே தேவன் உயர்வான இடத்துல கதற வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் அவ்வளவாய் வந்திருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற இருதயம் நமக்குள் வேண்டாம். ஆவியோடு ஆராதிக்கிற இருதயத்தை நாம் கர்த்தருக்காய் கொடுப்போம். கர்த்தர் நம்மை இருக்கிறது. இரண்டாவது சந்தேகம் நிறைந்திருக்க குடும்ப வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் கருவதற்கான ஒரு காரியம் சந்தேகம் உள்ள ஒரு இருதயம்.
கர்த்தர் விரும்பாத ஒரு காரியம். அந்த சந்தேகத்தை நாம் பெறுகிறார். பேதுரு சந்தேகப்பட்டார். அப்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டான் என்று கேட்கிறார். தோமா சந்தேகப்பட்டான். கண்டதினால் விசுவாசிக்கிறான் என்று தோமாவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அந்த சந்தேகம் உன் வாழ்க்கை அழித்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த சந்தேகம் குடும்பத்துக்குள்ள அல்லது தெய்வ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிறதோ, அந்த சந்தேக நிறைவேற்றி முழுவதுமாக நாம் எடுத்துக் கொண்டு அதனுடைய பக்கமாய் திரும்புகிறது அவசியமா இருக்கிறது. மூன்றாவதாக கவலை நிறைந்திருக்கிறது. எப்போது பார்த்தாலும் துக்கப்படும், எப்போது பார்த்தாலும் கண்டு, எப்போது பார்த்தாலும் வேதனை, எப்போது பார்த்தாலும் பிரச்சனை பற்றி பேசுகிற ஒரு இருதயம் உனக்குள்ளே இருக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்கி ஜீவிக்கவே முடியாது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில மூன்று இதயம் ஒரு பெரிய தடையை உண்டாக்கி வைக்கும். அது இதில் விட்டு நாம் மனம் திரும்பி அதை பக்கமாக திரும்ப நமக்கு உதவி செய்வார். இந்த வாரத்தில் பிறந்த நாம் திருநாளை காண்கிறோம். அந்த பிள்ளை நாடுகள் இயேசு நாமத்தினால் கடந்த வாழ்த்துகள் அந்த ஆசீர்வதிப்பார். எச்சரிக்கிறார். அதிகமாக நேசிக்கிறேன். விளையாட்டு தெய்வமே ஆசீர்வதிக்கப்பட்டதாக கால்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தப்படுகிறோம். காவல் தேவ பிரசம் மத்தியில் கடந்து ஒருபடியாக ஒப்புவித்து நாம் எச்சரிக்கிறோம். ஐயா கண்ட மகிமையான இடத்தில் அபிஷேகத்து ஒரு வார்த்தைகளை தியானிக்கும்படி கற்றுக்கொடுத்து நல்ல கல்வியை கழிச்சுக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தனியா இருக்கிற இருவையை எங்களுக்குள்ள வேண்டாம் தரப்பனை கத்தர் அனுபவிக்கிற இருவையை எங்களுக்குள்ள வேண்டாம் ஆண்டவரை கத்தருக்கு பிரியமாய் இருக்கிற இருதயத்தை எங்களுக்குள்ளே கத்தர் சிருஷ்டிக்கபடியாக ஒப்புவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா இதனால் கத்தருக்கு அனைத்து கத்தருடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு மேலும் தங்கி தரித்திருக்கபடியால் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட்டில் நோய் தொற்றுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அதுவே சொல்ற எத்தனையோ ஊழியக்காரர்கள் நாட்களிலே இந்த நோய் தொற்றாக மறித்து போயிருக்கிறார்கள். தகப்பாய் அவனமாக எத்தனையோ அவருடைய ஜனங்கள் அவருடைய இந்த நோய் தொற்றுக்கு உள்ளம் நாடி கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் குறித்த நாளில் அற்புதம் செய்கிற தேவன் இந்த நோய் தொற்று முழுவதுமாய் அவருடைய தேசத்தை விட்டு கர்த்தர் எடுத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிற தேசத்தின் கர்த்தரை தேசம் முழுவதும் சகல இலைகளும் சகல மாநிலம் சகல மாவட்டங்களும் சகல நகரங்களிலும் விராமல் நாங்கள் துணிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் குற்றங்கள் எதுவாய்க்கான கிருபையாய் மன்னித்து வாதை நீங்கி சமாதான தேசத்தில் உண்டாகும்படியாக ஜனங்கள் சுகித்து வாழ்படி இளைப்பாளரோடு வாழ தேவன் உதவி செய்யும்படியாக ஒவ்வொருத்தர் நாங்கள் ஜெபிக்கிற இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமணத்தை காண்கிறேன். அவர்கள் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தர் புதிய ஆண்டுக்குரிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் சரீர சுகத்தை நிறைவாய் கொடுக்கபடியாக ஒவ்வொருத்தர் ஜெபிக்கிறோம். அடுத்த வாரம் இருக்கிறதாக கர்த்தாவே அந்த நிலைக்கால் நாட்டம் கொடுக்கிறதாக ஆராதனை தெய்வம் ஆசீர்வதிக்க கூடுதலாக கலந்து கொண்டு கர்த்தர் திரும்ப புதிய ஆலயத்து கட்டுமான பணியிலே கர்த்தர் விசேஷித்து கொடுக்கிறபடியால் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது பெயர்கள் பற்றி போனால் கிறிஸ்து இயேசு வல்லமையினாலே கர்த்தர் பூரண சுகத்தை ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கபடியால் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வேறு மகிமைப்படுவதாக இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். சென்று சொல்கிறோம். நாமத்தை கர்த்தரை ஸ்தோத்திரி. எப்படி உள்ளதே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாமத்தை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதான வேண்டத்தும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகையின் யாவருடைய ஊழியர்களும் சகல பிரியாசங்களோடும் வாரத்தில் பிறந்தநாட்கள் அன்பு பிள்ளைகள் நடைபெற்ற வாக்குறுதிகளை இணைத்திருந்து காப்பதாகவே. ஆமென் ஆமென் ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வே இயேசு ராஜாவுக்கு வாழ்வெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வே இயேசு ராஜாவுக்கு வாழ்வெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆராதனை ஓதுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆராதனை
ஹalleluya ஹalleluya கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரை கரங்களை கூப்பி வாழ்த்து செல்லுமாறு உங்களை நான் பார்க்கிறேன்.